ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹார்ட் கோர் சீரியஸ் தான் ஆரம்பிக்க போகிறோம். அதனால் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கொலன்னு பேசாமல் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு மாப் நாய் தான். சரி, இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க நேரம் இல்லை, வாங்க விட்டு எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ஸ்டோன் ஹோல்டர்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே கைஸ், அப்படியே ஸ்டோன் டூல்ஸ்லாம் நான் செஞ்சுட்டேன். இருங்க, அது செஞ்சதை காமிக்கிறேன். ஓகே, செஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிளெயின்ஸ் பயமும் தேடி போக வேண்டியதுதான் வேலை. அதாவது வில்லேஜ் எனக்கு வேணும். நம்ம ஹார்ட் கோர் இருக்கிறது நான் வேறு அப்பப்போ மறந்துடுவேன். அப்புறமே வாங்க அப்படியே தேடி போயிட்டே இருக்கலாம். அப்புறமே பம்கின் கிடந்துச்சு அக்கேஷியா சவன்னா பயமில். பம்கின் கிடந்தாலே பக்கத்தில் எங்கேயோ வில்லேஜ் இருக்குது அப்படின்னு அர்த்தம், தெரிஞ்சு வச்சுக்கோங்க கைஸ். அதெல்லாம் பம்கின்லாம் அப்படியே கலெக்ட் பண்ணிட்டு அப்படியே நேராக போயிட்டே இருந்தேன்னா அப்படியே நைட் ஆகிடுச்சு. தூங்கிட்டு பெட்டை போட்டு தூங்கிட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன். ஜாம்பிலாம் நின்றுட்டு இருந்துச்சு. ஐயா அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆட்டு குறைஞ்சிருச்சு. இதுங்களை எப்படியாச்சும் முடிச்சு விட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டேன். ஓகே, அப்படியே ரோட்டன் பிளேஷ் பெட்லாம் எடுத்துகிட்டு கிராஃப்டிங் டேபிள்லாம் எடுத்துகிட்டு வில்லேஜை தேடினேன். வழியை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வழியை பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே இந்த சைடு போனேன்னா அந்த சைடு இப்படியே போயிட்டே இருந்தேன். பாருங்கள் கைஸ், அப்படியே போயிட்டே இருந்தேன். போயிட்டே இருந்தால் பார்த்தா க்ரீப்பர் அது வந்துச்சு. ஐயோ ஓரான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டே கிடந்தேன். அப்படியே ஜம்ப் பண்ணிலாம் ஓடினேன் சூப்பராக. அதுக்கப்புறம் அங்கே வெள்ளையா என்னமோ தெரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தா ஆடான்னு பார்த்தா ஸ்கெலிட்டனு விட்டுக்கிட்டு அது அடிக்குது. அதுக்கப்புறமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், எல்லோரும் லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம வீடியோஸ் எல்லாமே வியூஸ் அதிகமாக போகுது. ஒரே ஒரு லைக் கொடுக்கறதுனால எதுவும் ஆயிடாது கைஸ். கொஞ்சம் லைக் பண்ணிட்டு பாருங்கள், என் மனசு கொஞ்சம் ஆதரவாக இருக்கும். அப்படியே இன்னும் 2வது இதை பார்த்துட்டேன். 2வது பம்கினை இன்னும் நமக்கு வில்லேஜ் கொடுக்கல, வெறி ஆகிட்டேன். அதுக்கப்புறமா அப்படியே தேடி போயிட்டே இருந்தேன் பாருங்கள். அப்புறமே அந்த கோழி இங்கே ஒன்று இருந்துச்சு. கோழி எங்கடா? அந்த கோழி கீழே கிடக்கு. அந்த கோழி அப்படியே அடிச்சுட்டு திரும்பி அப்படியே தேடி போயிட்டு இருந்தபோது நைட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தூங்கிட்டு அப்படியே பெட்லலாம் உடச்சி போட்டு போட்டை எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடம் அழகாக இருந்துச்சு, அதான் வீடியோ எடுத்தேன். சரி ஓகே அப்படின்னு பெட்டை போட்டு தூங்கிட்டு போட்டை எடுத்துகிட்டு நேராக போனால் இதோட 4வது பம்கின் இடமா கைஸ், 3வது பம்கின் இடம். எனக்கு வெறி ஆகிடுச்சு. என்னடா இன்னும் பம்கினே கொடுத்துட்ருக்காங்க, வில்லேஜ் கொடுக்க மாட்டுறாங்க அப்படின்ட்டு. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு ஆட்கோர் அப்புறமே கீழே அயன் கிடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேராக போயிட்டே இருந்தேன். அப்புறமே நம்ம சர்வைவல் சீரியஸே கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ஹார்ட்கோர் சீரியஸ் நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு தெரியும். பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், அப்படியே மைனே பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே எல்லா அயனும் நிறைய அயன் கிடச்சிச்சு, காப்பர் கிடச்சிச்சு. ஆனால் அயன் ஃபுல் ஆர்மர்லாம் செய்யலை. நான் சட்டை செய்ய அயன் இல்லை, அதனால் காப்பர் மட்டும் சட்டை போட்டுக்கிட்டேன். காப்பர் சட்டை மட்டும் போட்டுக்கிட்டேன். அப்புறமே இந்த ஒரு ஸ்கெலிட்டன் பயங்கரமாக அடிச்சு விட்டான். இங்கே ஹார்ட்டை மட்டும் பாருங்களேன். இங்கே பாருங்கள், வெறும் 2 ஹார்ட்டு தான் இருக்குது. எனக்கு வெறினா வெறி, அந்தளவுக்கு வெறி. இந்த ஸ்கெலிட்டன் அடிச்சா உண்டா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தண்ணியில் இருந்தால் இன்னொரு அடி போட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல. டக்குன்னு இங்கே போயிட்டு அப்படியே காபிள் ஸ்டோனை போட்டு டக்குன்னு மூடிட்டேன். அதுக்குள்ளே சாயந்தரம் வேறு ஆச்சு. அப்படியே இங்கேயே எல்லா செட்டப்பையும் பண்ணிட்டு அப்படியே இங்கேயே வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். அண்டர் கிரவுண்ட் இதுலேயே ஒரு நாட்டையும் இருக்குது பாருங்க, ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு தோண்டி அப்படியே பெட்டெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. அடுத்து அயனு இந்த மட்டன் எல்லாத்தையும் போட்டு வேகெலாம் வச்சுட்டு எப்படியோ சக்ஸஸ்ஃபுல்லாக மேலே வந்துட்டேன் கைஸ். மேலே வந்ததுக்கப்புறம் நம்ம வில்லேஜை தேடுறது தான் நமக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு வில்லேஜை தேட போனேன் கைஸ். இதோட 4வது பம்கின் இடம். நான் இந்த வாட்டி அவ்வளோவா நான் அவ்வளோயான்னு பார்த்தீங்கன்னு பக்கத்தில் ரூயின்டு போர்ட்டல் இருந்துச்சு. ஏதோ கொஞ்சம் ஆதரவாக இருந்துச்சு, அதனால் அப்படியே சப்ஸ்கிரைப்லாம் பண்ணிட்டு பாருங்க. அப்படியே அந்த செஸ்ட்டில் என்ன இருக்குது அப்படின்னு திறந்து பார்க்கலான்னு பார்த்தா எல்லாம் கொஞ்சம் நல்ல பொருளாக இருந்துச்சு. ஆனால் என்கிட்ட இன்வென்ட்ரியில் இடமே இல்லை. இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே தூக்கி போட்டுட்டு அப்படியே அட்ஜஸ்ட்லாம் பண்ணி வச்சுட்டேன். அப்படியே மைக்கு வேறு இல்லை, வெறியாவது கைஸ். அப்படியே ஃபோனை பிடிச்சி தான் நான் வேறு பேசிக்கிட்டு இருக்கேன். என்கிட்ட சம்மந்தம்லாம் பேசுகிறேன், எதுக்கோ போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். அப்புறமே செஸ்ட்டில் உள்ள லூட்லாம் எடுத்துகிட்டு மேலே அப்படியே போகலாம் அப்படின்னு பார்த்தா அங்கே லாவாவில் போய் விழுந்துட்டேன். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு
அப்படியே போய் சிக்கனை திங்க போனேன். பசிச்சு அப்படியே சிக்கனை தின்னுட்டு வெறும் 3 தான் இருக்குது. அப்புறமே வந்து அப்படியே மைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேஃபாக மைண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியே காப்பல் ஸ்டோன்லாம் போட்டுக்கிட்டு 2 நாள் அங்கேருந்து மைண்ட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா சும்மா பண்ணி பார்த்தேன். அதுக்கப்புறம் காப்பல் ஸ்டோன்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த இதில் வந்து போட்டு அப்படியே மேலே ஏறினேன். இப்போ போனேன், இந்த டெஸ்ட்டில் விழுந்திருப்பேன், நல்ல வேலை. அப்புறமா NPKs எடுத்துகிட்டு கோல்டை மைண்ட் பண்ணிட்டு அப்படியே கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே போய் வில்லேஜை தேட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்டா 10,000 வாட்டி சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் அப்படி தான். அப்புறமே ரொம்ப நேரம் கண்டுபிடிச்சி ஒரு பிளெயின்ஸ் ப்ளஸ் சவன்னா பயமை கண்டுபிடிச்சிட்டேன். வில்லேஜை எங்கே பக்கத்தில் என்னென்னா சவன்னா பயம் வில்லேஜர் இருக்கான், இன்னொன்று என்னென்னா பிளெயின்ஸ் பயம் வில்லேஜர் இருக்கான். என்ன 2மே சேர்ந்து இருக்குது. அதிசயமான விஷயம், எனக்கு அவ்வளோ விஷயம். அப்புறமே லூட்லாம் எல்லாம் பொறுக்கிட்டு அப்படியே பொறுக்கிட்டு இருந்தேன். இந்த அயன் கோலம்லாம் அடித்தா செத்துருவேன். அதனால் அப்படியே ஒரு பேஸை கொஞ்சம் தொண்டையில் கிச்சி விக்ஸ் மாத்திரை போடுங்க, சிக்கி சாப்பிடுங்க அப்படின்ட்டு அது மாதிரி அந்த மாதிரி கிரிஞ்சு பண்ணாமல் அப்படியே இது பண்ணிட்டு பெட்டெல்லாம் போட்டு அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் கைஸ். உங்களை எல்லாரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம் அவ்வளோதான். அப்புறமே இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பை கைஸ், பை.